குடிப்பழக்கம் உள்ளவங்களோட பழகிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்றது உக்ரைன் நாட்டு கதை ஒண்ணு. ஒரு காலத்துல வான்கோழியும் கழுதையும் நண்பர்களா இருந்துச்சான். கழுதை எப்போதுமே தன்னை யாருமே மதிக்கிறது இல்ல, ஓயாம வேலை செய்ய சொல்றாங்க, வாழ்க்கையில எந்த இன்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆனா வான்கோழியோ எப்பவும் சந்தோஷத்தோட ஆடி பாடியபடி உற்சாகமா இருக்குமா. இந்த வான்கோழி ஒரு பண்ணையில வேலை பார்த்து வந்து கழுதைக்கு நீண்ட நாளா விருந்து சாப்பாடு சாப்பிடணும் ரொம்ப ஆசையா. ஒரு நாள் அந்த பண்ணை வீட்டுல பெரிய விருந்து. சரி, கழுதையோட ஆசைய நிறைவேற்றி வைப்போன்னு வான்கோழி அந்த விருந்துக்கு கழுதையும் கூட்டிட்டு போச்சான். விதவிதமா உணவு வகைகளை பார்த்தோன்னு கழுதை ஒரே ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அந்த பக்கமா இருந்த மது கோப்பைய பாத்துச்சான். ஆஹா, நமக்குதான் மது அருந்தும் பழக்கம் இருக்கே, நம்ம கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு மது போத்தல் ஒன்ன எடுத்துக்கிட்டு முழுசா குடிச்சு முடிச்சுதான். அதுவும் பத்தலன்னு திரும்ப திரும்ப குடிச்சு போத தலைக்கேறிடுச்சான். தலைக்கேறிய கழுத தன்னோட உடல சிலிர்த்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சுதான். பயந்து போன வான்கோழியோ ஐயோ கழுதையே வாய மூடு மூடு அப்படின்னு சத்தம் போட்டுச்சான். ஆனாலும் கழுத அடங்க மறுத்துருச்சு. கூடுதல் உற்சாகத்துல தன்னுடைய கால்களை உதைச்சுக்கிட்டு வாளையும் ஆட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் குதிக்க தொடங்குச்சான். அதோட ஆட்டம் பாட்டத்துல விருந்துக்கான உணவு பாத்திரம், உணவு எல்லாம் கவிழ்ந்துச்சான். இந்த போதையில ஆர்ப்பாட்டம் செய்யற கழுதையை கட்டுப்படுத்த வான்கோழி போய் முயற்சி செஞ்சுச்சான். கழுத அதையும் ஓங்கி தள்ளி விட்டுருச்சான். இத பார்த்த பண்ணை ஆட்கள் பயங்கர கோபப்பட்டு கழுதைய அடிச்சு உதைச்சு வெளியே துரத்திட்டாங்க. இந்த கழுதைய கூட்டிட்டு வந்த காரணத்துக்காக வான்கோழியையும் பண்ணையில இருந்தே துரத்தி விட்டாங்க. போக்கிடம் இல்லாம இந்த வான்கோழி காட்டை நோக்கி போச்சான். அப்பதான் வழியில அடிபட்டு கிடந்த கழுதைய பாத்துச்சான். அப்ப கழுதை கேட்டுச்சான், நேத்து என்ன நடந்துச்சு, எதுக்காக என்னை இந்த அடி அடிச்சாங்க? ஓ, உனக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு வான்கோழி கேட்டுச்சான். என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு கழுதை சொல்லிச்சான். அதை கேட்ட வான்கோழி, குடியால நீ கெட்டதோட இல்லாம உன்னைய பண்ணை வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போன என்னையும் வெளியில துரத்துற மாதிரி செஞ்சுட்ட. உன்னோட நட்பு வச்சதுக்கு உத வாங்கினதுதான் மிச்சம். இனி நமக்குள்ள நட்பு வேணாம், எந்த குடிப்பழக்கம் இருக்கிறவனோடையும் எனக்கு நட்பு வேணாம் அப்படின்னு விலகி போச்சான் வான்கோழி. இந்த உக்ரைனிய கதையில குடிப்பவனுடன் நட்பே வேண்டாம் அப்படின்னு விலகி போகிறது வான்கோழி. ஆனா இப்போ நடப்பு உலகுல நட்பு உருவாதற்கு கொடியே மையப்புள்ளியா இருக்கு. நட்பை கொண்டாட குடிக்கிறாங்க, நண்பர்களுக்குள்ள குடிச்சாதான் நட்பே இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம உணர்ந்து திருந்தணும்.